கடவுள் வைக்கிற பூ. கடவுள் வச்சா நம்ம எல்லாருமே கையெழுத்து கும்பிடலாம். எல்லாருக்குமே அது பயன்படும். அது ஒரு அழகாக இருக்கும். அது சாமி வைக்கலாமான்னு வைக்கலாம். அதான் சொல்லுவேன். எப்பயுமே வந்து எதை எப்போ எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வாஸ்துங்கிற ஒரு பெரிய எனர்ஜி பயன்படுத்தலாம். வாஸ்துங்கிறது உலகத்தில் பெரிய எனர்ஜிங்க. நல்லா பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம், மேக்கப் பண்ணுறோம், பவுடர் அடிக்கிறோம், தலை சீவுறோம், எண்ணெய் தடவுறோம். ஆனால் வீட்டுக்கு எங்கேயாச்சும் ஏதாச்சும் அது பண்ணுறோம்ல பாருங்கள். வீட்டை துடைக்கிறதுக்குன்னு நமக்கு சுத்தமாக இருக்கணும் தான் இருக்கிறோம். வீட்டுக்காக துடைக்கல, அது கூட ஆச்சரியம். எப்படி நமக்கு அது சுத்தமாக இருக்கணும் தான் துடைக்கிறோம். இல்லைன்னா வீட்டை தடவும்லான்னு ஒரு ஊதுபத்தி எதுனா அது சாமிக்காக ஏற்றுறோம். அது என்ன வீட்டுக்கு ஏற்றுறோம், வீட்டுக்கு சாம்பிராணி போடுறோம், வீட்டுக்கு சாம்பிராணி போடுறோம். நமக்கு என்றைக்கா ஒரு நாள் எப்போயாவது வந்து என்றைக்கு வீடு குடி போடுறோம் அன்றைக்கி அந்த கொத்தனார் மேஸ்திரி கூப்பிட்டு வீட்டு வடகிழக்கு மூலையில் என்ன பண்ணுவோம், அந்த கலச தண்ணி கொண்டு வச்சு அபிஷேகம் பண்ணுவோம். அது சில பேர் பண்ணுறாங்க, அது பண்ண மாட்டாங்க. அது முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கணும், கொத்தனார் கொடுக்கணும். கொத்தனார் இல்லாமல் அந்த வீடு உருவாகாது. ஆசாரி இல்லாமல் அந்த வீடு உருவாகாது. கார்பெண்டர் இல்லாமல் அந்த வீடு உருவாகாது. யாரெல்லாம் அந்த வீட்டில் வேலை செஞ்சாங்களோ முன்னுரிமை முதல் மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக வேட்டி துண்டை எடுத்து வச்சு அவங்களுக்கு அந்த கலசத்தை வச்சு அந்த கரணையை வச்சு பூஜை பண்ணி, அது முதல் நாள் பள்ளி பூஜை பண்ணும்போது அதை பண்ணிவிடுவோம். அடுத்த நாள் காலையில் விடிய காலம் 4:30 6:30 மணி ஒரு கணபதி ஹோமம் நவக்கிர ஹோமம் வாஸ்து ஹோமம் பண்ணி அதை கொண்டு போய் அந்த தீர்த்த தண்ணி என்ன பண்ணுவோம், வடகிழக்கு ஈசான்யத்தில் என்ன பண்ணுவோம், அந்த சவத்தில் தெளிச்சுட்டு அதை கொஞ்சம் ஊற்றிட்டு அவங்களுக்கு அதை வேட்டி சட்டை வச்சு கொடுத்து அவங்களுக்கு பணத்தை வச்சு கொடுத்து அந்த வீட்டை உருவாக்குனது அவங்க தானே. உருவாக்குறது தான் கடவுள். நம்மளை உருவாக்குனது கடவுள். நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோம், அதுக்கு நம்ம கடவுள். அதை நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறீங்க? கொத்தனார் இல்லாமல் அதுவாக கட்டிடுமான்னு முடியாது. எப்படி முடியும்? எவ்வளோ தான் பொருள் இருந்தோம், எவ்வளோ தான் பணம் இருந்தோம் சொல்கிறோம்ல, பணம் இருந்தாலும் வீடு கட்ட முடியுமாங்கிற மாரி. ஆள் இல்லைன்னா எப்படி கட்ட முடியும்? கொத்தனார் வேணும், கார்பெண்டர் வேணும், ஒரு எலக்ட்ரிஷியன் வேணும், ஒரு பிளம்பர் வேணும். இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறது. இவங்க தான் ஒரு வீட்டோட தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். இவங்க செய்யும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் எல்லாம் சொல்லி ஒரு முன்னுரிமை கொடுத்து இது கடகலக்கணம் எல்லா லக்கணமே பண்ணணும். கடகலக்கணம் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா வீடு வந்து பலமான பெரிய வீடாக இருக்கும். அதை செய்யுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்பயுமே வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஒரு ஆசிரியருக்கு என்ன முதல் மரியாதை கொடுக்குறோம்ளோ, நம்ம படித்தா நம்ம எத்தனையோ பேரை ஏனிமாரி ஏற்றி விடுவா பாருங்கள். ஜோசியக்காரே அப்படி தானே, ஏனிமாரி இதை வாங்கு, இதை வாங்காத, இதை செய்யாத அப்படின்னு ஊருக்கு எல்லாம் உபதேசங்கிற மாரி யார் அதை செய்வா அப்படின்னா முழுக்க பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மாணவனை வந்து நல்லவனையும் கெட்டவனா உருவாக்குறது எப்படி ஒரு ஆசிரியரோ, அதே மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கையில் நல்லது கெட்ட தீர்மானிக்கிறதான ஒரு ஜோதிடர். இது வாங்கு, இதை வாங்காது, இது விற்றுருங்க, இது விற்காதீங்க. அதுதான் கடகலக்கணத்துக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா